வணக்கம். நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: குங்குமப்பூ சிறிதளவு, ஏலக்காய் பொடி சிறிதளவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசியும் 1 ஸ்பூன் பாசிப்பயிரும் வறுத்து பொடித்த பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு முழு தேங்காயில் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது 2வதாக எடுத்த தேங்காய் பால். இது ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால். கூடவே தேவையான அளவு வெள்ளைப்பாகு. ஒரு பாத்திரத்தில் நம்ம 2வதாக எடுத்த தேங்காய் பாலை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு கலந்து விடுங்க. இந்த தேங்காய் பால் ரெசிபி நீங்கள் சளி பிடிச்சிருக்க நேரத்தில் சூடாகவும் குடிக்கலாம். வெயில் நாளில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நல்லா கூலாகவும் குடிக்கலாம். ரெண்டுமே நல்லது உடம்புக்கு. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இது கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி பாசிப்பயிறு பொடியை இதோட சேர்த்து நல்லா கலந்து விடணும். தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டியோ இல்லைன்னா விஸ்கோ வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா இது கட்டி பட்டுரும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடணும். கலந்து விடும்போது தேங்காய் பால் பாசிப்பயிறு அரிசியோடு கலந்து நல்லா வெந்து கெட்டியாகும். பால் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதோடு சேர்த்துக்கணும். இதை நான் கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கிறேன். மண் தூசி இல்லாமல் இருக்கும். அப்போ தான் நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குது. வெயிட்டு கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ரெசிபி அடிக்கடி செஞ்சு குடிக்கலாம். வெயிட் அதிகமாகும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ட்ரிங்கு. அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு அப்பப்போ கலந்து விடுங்க. இப்போ இது கூட குங்குமப்பூ ஏலக்காய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட நம்ம முதல்ல எடுத்த தேங்காய் பாலை சேர்த்து கலந்துடணும். கலந்து விட்டுட்டு அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. முதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. லேசாக சூடேறினா போதும். அவ்வளோதாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான தேங்காய் பால் ரெசிபி ரெடி. இதை நீங்கள் இப்படியே சூடாகவும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி ஜில்லுன்னு குடிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.